நெசவாளர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சொந்த வீட்டு கனவை நனவாக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே இடத்தில் 230 பசுமை வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார். இதற்காக முதலமைச்சருக்கு நெசவாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை பல்வேறு துறைகளிலும் தனது சீரிய திட்டங்களின் மூலம் மேம்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கைத்தறி மூலம் நெசவு செய்யும் தொழிலாளர்கள் நலனில் தனி கவனம் செலுத்தி பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறார். கூட்டுறவு சங்கம் மூலம் தேவையான நூல் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு கணிசமான தொகை கூலியாக வழங்கப்பட்டு வருகிறது. நெசவாளர்கள் கையால் நூல் சுற்றும் நிலையை மாற்றி 1500 ரூபாய் மதிப்புள்ள மின்சாரத்தால் இயங்கும் நூல் சுற்றும் இயந்திரங்களை முதலமைச்சர் விலையில்லாமல் வழங்கியுள்ளார். மேலும் கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 100 யூனிட் மின்சாரமும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரமும் கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. இதுபோன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நெசவாளர்கள் வாழ அவர்களுக்கென சொந்த வீடு வழங்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையுடன் திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாளப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சீவல் சரகு கிராமத்தில் ஒரே பகுதியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு 230 பசுமை வீடுகள் கட்டித்தந்துள்ளார். 365 சதுரடி பரப்பளவில் தலா 2,60,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பசுமை வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. நெசவாளர்கள் தறிகளை அமைத்துக் கொள்ள இந்த பசுமை வீடுகளில் தனியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வித இடையூறுமின்றி நெசவு தொழிலை சிறப்புடன் செய்து தங்களது பொருளாதார நிலை மேம்படும் வகையில் வீடுகளை கட்டி கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே தாங்கள் வாக்களிக்கப் போவதாக நெசவாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். சின்னாளப்பட்டி பேரூராட்சியில் 230 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க பசுமை வீடு நெசவாளர்களுக்கு. எல்லா நெசவாளர்களும் நல்ல பயன்பாட்டில் இருக்குது. இதுமாரி பல்வேறு திட்டங்கள் நெசவாளர்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நிறையா. இது மாதிரி திட்டங்கள் செய்து கொடுத்த அம்மாவுக்கு நெசவாளர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஓட்டு எப்போயும் அம்மாவுக்கு தான் விழுகு. எப்போயும் அம்மா தான் ஆட்சிக்கு வரணும். எங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் இருந்தனால வீடு கட்டி கொடுத்தாங்க அம்மா. இப்போ தறி போடுற அளவுக்கு நல்ல வீடு வசதியாக இருக்குது. நல்ல முறையில் செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கு நன்றிங்க. அம்மா நாங்கள் நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டி விட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் அதனால் நன்மை அடைஞ்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நெசவாளர்களுக்கு எல்லா நன்மையும் செஞ்சுருக்காங்க அம்மா. அம்மா இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் நெசவாளர்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. அதனால் இனிமேல் அம்மா தான் ஆட்சிக்கு வரணும். இனிமேல் எந்த இதுனாலும் அம்மா தான் ஆட்சிக்கு வரணும். எங்கள் ஓட்டு பூரா அம்மாவுக்கு தான் நாங்கள் போடுவோம். சின்னாளப்பட்டியில் இருந்து நெசவு வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அம்மாவோட திட்டத்தில் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களோட திட்டத்தினால நம்ம வீடு இன்றைக்கி சொந்த வீடாக மாடி வீடுன்னு கட்டி காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மீண்டும் அம்மா தமிழகத்தில் அம்மா ஆட்சியே வரணும்.